வணக்கம். நான் உங்கள் வசந்த் கே வைரமணி, ஆர்டிஸ்ட்டு. அது இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இட்லி கடை படம். அந்த படம் வந்து ரிவ்யூ பார்த்தேன். படம் இன்னும் நான் பார்க்கல. நான் ரிவ்யூ பார்த்தேன். எல்லாருமே ஒரு சில பேர் ரிவ்யூ வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கான்ட்ரவர்சியான ரிவ்யூ எதுவுமே பெருசாக இல்லை. நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவரால் இனிமேல் வந்து எல்லா கதையும் இங்கே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன கதை புதுசாக சொல்ல போகணுங்கிறது தெரியல. ஒரு கதை சொல்கிறோம், ஒரு நாயை தேடி ஒரு மனுஷன் போகிறான் அப்படிங்கிறத ஒரு கதை. அந்த கதையில் என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளார என்ன இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதை விட இப்போ ஒரு இட்லி கடை வச்சு அதனால் என்ன வருது, அது எங்கே போகிறாங்க, அதில் என்ன நடந்திருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளாரங்கிறத கரெக்டாக விரிவாக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில என்னத்தை சொல்கிறது, தனுஷுக்கு டைரக்ஷன் தெரியலன்னு சொல்கிறாங்க. தனுஷ் வந்து எங்கள் சொந்தக்காரெலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு சக நடிகர், ஒரு நல்ல மனுஷன். அவர் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ரிவ்யூ கொடுக்கலாம். அதாவது படத்தில் வந்து சில வந்து விஷயங்கள் இப்படி இருக்குது, இப்போ சில விஷயங்கள் இப்படி இருக்குது, இது சரியாக இருக்குது, இது சரியாக இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். தனுஷுக்கு வந்து டைரக்ஷனே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறியே நீலாம், உங்கள் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டேன் நான். சரி, ஓகே. ஏன்னா நாள் படம் பார்த்துட்டு மறுநாள் நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுநாள் தூங்கிட்டேன் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு சொன்னால்தானே நீ. நான் உன்னை பார்க்குறேன், வரேன். ஒரு படத்தை படமாக பாருங்கள், சினிமாவை பாருங்கள், நடிகராக பாருங்கள். சரியா? தேவையில்லாத இந்த மாதிரிலாம் வாய் விட்டு ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நீங்களும் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 500 கோடியில் படம் பண்ணுவீங்கள்ல தலைவரை, நீங்களாம் 500 கோடி கொடுத்தா ஒரு சூப்பராக படம் எடுத்து கொடுப்பீங்கள்ல. ஏதோ கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வந்ததை தின்னுட்டு வெந்ததெல்லாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பேசியிருங்க. படத்தில் என்ன குறை இருக்கோ அந்த குறைய சொல்லுங்கள். படத்தில் என்ன நிறைவு இருக்கோ அந்த நிறைய சொல்லுங்கள். நிறைவு அதிகமாக இருக்கா, குறைவு அதிகமாக இருக்காங்கிறத அதை தெளிவாக சொல்லணும். அதை விட்டுட்டு மொத்தத்துக்கு டைரக்ஷனே தெரியலன்னு சொல்லிட்டு ஊவாரியும் நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? சரி, ஓகே. எனிவே படம் நல்லா தான் இருக்குன்றாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சரியில்லாத நேரத்துலையும் கரூரில் நடந்த ஒரு 41 கொடூர மரணம், தவிர்க்க முடியாத அந்த மரணம் ஆகிட்ட அந்த சமயத்துலேயும் அந்த படம் ஏன்னா யோசிச்சுருப்பாங்க, இப்படி அப்படி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு, இந்த படத்தை இப்படி ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை இன்னும் ஒரு வாரம் விட்டு பண்ணலாமான்னு அப்படி கூட அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. அதையே மீறி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ போயிட்டுருக்கு. இப்படி